அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் நடத்த 4 மாடல் எக்ஸாமுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். மெயின் எக்ஸாம் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இதை எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது நர்வஸாக இருக்கும். அந்த நர்வஸ் எல்லாமே போகிறதுக்காக நான் மாடல் எக்ஸாம் ஃபஸ்ட் திங்க் எனக்கு கொஷின் பேப்பர் படிக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது. ஸோ அந்த பொறுமையை வர வைக்கிறதுக்காக நான் போய் அந்த பேஜ் பார்க்கும்போதே எனக்கு டோட்டல் மைண்டு பிளாங்க் ஆகிடும். ஸோ அதுக்காக அந்த கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு திங்க் நான் அதுக்கு தான் போய் எழுதினேன். தென் அந்த ஷேட் பண்ணுறது, அந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணணுன்ற நாலேஜ் கூட எனக்கு அந்தளவுக்கு இல்லை. ஸோ அது எப்படி பண்ணணுன்றதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு, இந்த கொஷின் பேப்பர் எப்படி பார்த்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, தென் ஷேட் பண்ணுறது, இந்த எல்லாத்துக்காகவும் நான் வந்து மாடல் எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கே போனதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் மெயின் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மாடல் எக்ஸாம் எழுதுறதுனால மெயின் எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. என்னென்ன எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒரு கிளாஸ் ரூம் தேடட்டாக இருக்கட்டும், எங்கே அலாட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம மெயின் எக்ஸாமில் எப்படி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்களோ, ஒரு ரூம் அலாட் பண்ணியிருக்கும் போது நம்ம ஷெடியூல் அந்த சீரியல் நம்பர் போய் எங்கே தேடி எந்த ரூமில் இருக்குதுன்னு பார்க்குறதுலேருந்து, விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வந்து நமக்கு செக் பண்ணி சைன் போடுறது எல்லாமே பர்ஃபெக்டாக அங்கே எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு மெயின் எக்ஸாம் எழுதும்போது. மெயின் எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் பேட்டர்ன் இருக்குமோ அதை விடவே நல்லாவே இருந்துச்சு இங்கே கொஷின் பேட்டர்ன். இங்கே ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே கண்டென்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதுலேருந்து ஒரு 4 கொஷின்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி, அதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அங்கே கேட்டது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேர் மகேஸ்வரி. ஏடிசியில் தான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக படிச்சுட்ருக்கேன். இங்கே வந்து மாடல் எக்ஸாம் வந்து டிஎன்பிசியில் எக்ஸாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரியே மாடல் எக்ஸாம் இங்கே நடத்துகிறாங்க. ஹால் டிக்கெட் கொடுத்து இன்விஜிலேட்டரு சைன் வாங்குறது எல்லாமே வந்து மாடல் எக்ஸாமில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரியே இங்கே பண்ணுறாங்க. எனக்கு அது வந்து எக்ஸாமுடைய ஃபியர் வந்து போயிடுது. அங்கே போகும்போது நான் வந்து ஒரு டிஎன்பிசியில் ஒரு பயம் இல்லாமல் ஒரு தைரியமாக எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாடல் எக்ஸாம் எனக்கு. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் லாஸ்ட் இயர்லேருந்து தான் இந்த ஐசல் வந்து நான் ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மாடல் எக்ஸாம்லாம் வைப்பாங்க. அந்த 4 மாடல் எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ணோம்னு பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 4 எக்ஸாம் வந்து பயமே இல்லாமல் நல்லா அதாவது நம்ம எதிர்த்து ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கே என்னன்னு தெரியும் நல்லா. ஒரு கொஷின் எப்படி ஒவ்வொன்றும் நம்ம அணுகுமுறை பண்ணலாம், எப்படி நம்ம தெரிஞ்சு பண்ணணும், எப்படி ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்றது. அது இல்லாமல் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில மாடல் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் வந்து தமிழ் வந்து ஈஸியாக இருக்கும், மேக்ஸ் அப்படி ஜிகே வந்து கஷ்டமாக இருக்கும். செகண்ட் மாடல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கான வந்து டஃப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் டைமிங் வந்து நம்மளுக்கெல்லாம் கீப் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. அது இல்லாமல் நம்ம அங்கேருந்து நம்ம இங்கே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து காலேஜில் வச்சுருப்பாங்க, சங்கரா காலேஜில். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராவலிங் ஹவர்ஸ் எப்படி நம்ம ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு கரெக்டான டைம் போய், அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி எக்ஸாமில் வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாமில் எப்படி நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க, எக்ஸாம் வைப்பாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம நம்மளோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது எந்த இடம் எந்த பிளேஸு அது கரெக்டான டைமு. அந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர்ஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் பேப்பர் கொடுக்குற டைமிங்கும் சரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு டைமும் 1 hour முடிஞ்சிச்சுன்னா பெல் ரிங் பண்ணுறது இல்லாமல், மேம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம இங்கே வந்து இந்த 4 மாடல் எக்ஸாம்ஸ் நல்லா அட்டன் பண்ணிட்டாவே நம்ம வந்து குரூப் 4 வந்து அதாவது எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம பயமே இல்லாமல் கரெக்டாக பண்ணிடலாம் சார்.